20 வருஷமாக வெளிச்சமே இல்லாத ஒரு இடத்துல படித்து இன்றைக்கி அந்த மாவட்டத்தில் அந்த பொண்ணு முதல் மார்க்கு +2ல் முதல் மார்க் எடுத்திருக்கு. யார் அந்த பொண்ணு? எப்பேற்பட்ட சூழ்நிலையில் அந்த பொண்ணு படிச்சிருக்கு? எந்த சூழ்நிலையில் அந்த பொண்ணு படித்து முதல் மார்க்கு வாங்கியிருக்கு? அந்த பொண்ணோட கனவு என்ன? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 20 வருடங்களாக மின்சாரம் இல்லாத ஒரு குடும்பத்தில் படித்து அரசு பள்ளியில் 12ஆம் வகுப்பில் முதல் மதிப்பெண் எடுத்த மாணவி சகானாவை பற்றி பார்ப்போம். அவர் வசிக்கும் தஞ்சை மாவட்டம் பேராவூரணி பூக்கொல்லை கிராமத்திற்கு நம்மளுடைய தேடல் தொடர்கிறது. நாம் தேடி வந்த மாணவி சகானாவின் வீடை அடைந்து விட்டோம். பல கனவுகளுடன் படித்து கொண்டிருக்கும் மாணவி சகானா அவருடைய கனவிற்கு என்றும் உறுதுணையாக இருக்கும் அவருடைய தந்தை கூலி வேலை செய்யும் காட்சியை பார்க்கிறோம். தன் மகளுக்கு தன்னால் முடிந்த உதவியை செய்யும் அந்த தாயின் இருக்க இடமின்றி தோப்பிற்கு நடுவே சிறு குடிசையில் வாழ்ந்து தன்னுடைய எதிர்காலத்தை பற்றி கனவுகளுடன் படித்து கொண்டிருக்கும் மாணவி சகானா. எல்லா அடிப்படை வசதிகளும் இருந்தும் சரியாக படிக்காத குழந்தைகளுக்கு மத்தியில் எந்த அடிப்படை வசதியும் இல்லாத ஒரு குடும்பத்தில் பிறந்து 10th +2லையும் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவி சகானாவை நினைக்கிறப்ப ஆச்சரியத்துக்கு மேலே ஆச்சரியமாக இருக்குது. நம் அன்றாட வாழ்க்கையில் நமக்கு தேவையான விஷயங்கள் இருந்தால் மட்டுமே நம்மால் இதை செய்ய முடியும் என்று போய்கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்தில் படிப்புக்கும் வசதிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று படிப்பின் முக்கியத்துவத்தை கூறி நம்மை பிரமிப்பில் ஆழ்த்திய மாணவி சகானாவின் பேச்சு இதோ உங்களுக்கு. அவர்களுக்கு என்னதான் தேவை? அந்த தாயின் துயரங்களை இப்பொழுது பார்ப்போம். வணக்கம்மா, தினமலர் நியூஸில் உங்களை பற்றின செய்தி பார்த்து நாங்கள் வந்திருக்கோம். சொல்லுங்கள், இப்படி எந்த ஒரு அடிப்படை வசதியுமே இல்லாத இந்த ஒரு காட்டில், இந்த ஒரு தோப்பில் எப்படி நீங்கள் உங்கள் பொண்ணுங்களை படிக்க வச்சு இன்றைக்கி இந்த பேராவூரணி அரசு பள்ளியில் முதல் மார்க் எடுத்திருக்காங்க அவங்க. ஸோ இதுக்கு எப்படி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? சார், நான் முதல் மார்க் எடுத்தது பற்றி எல்லோரும் பாராட்டா, ஆனால் நான் பாராட்ட முடியல சார். ஏன்னா என் பெரிய பொண்ணு நாங்கள் படிக்கையில் விளக்கில் படித்தேன்னு சொல்லி அங்கே சொல்லி விட்டுருச்சு சார். அதனால் நான் என்ன பண்ணேன்னா கஷ்டப்பட்டு ஒரு குழுவில் சேர்ந்தேன். அவங்க ஒரு லைட்டு கொடுத்தாங்க. அதை வச்சு எங்கிட்ட பெரிய பொண்ணை படிக்க வச்சோம்னா ஒரு சோலார் பத்தாதுன்ட்டு அப்புறம் இன்னொரு சோலார் வாங்கி நாங்கள் 2 பொண்ணையும் படிக்க வைக்கிறேன். அப்படின்னா ஒரு 10வது மார்க் வாங்கிட்டு வந்தால் அடுத்து உங்கள் பிள்ளையும் என் பிள்ளையும் 10வது படிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் பிள்ளை 10வது மார்க் வாங்கியிருக்கு, என் பிள்ளை இன்றைக்கி ரிசல்ட்டு நீ என்னப்பா சொல்கிறேன்னு கேட்டால் அவங்க பணக்காரவங்க என்ன சொல்கிறான்னா, நீ ரிசல்ட்டை கேட்டு என்ன பண்ண போகிற? நான் எங்கோட்டு பிள்ளைக்கு மட்டும் ரிசல்ட் பார்க்குறதுக்கு எனக்கு நேரம் 1008 ஃபோன் வந்துருச்சு, ஓம்பிட்டு பிள்ளைய கேட்குறதுக்கு யார் இருக்கா அப்படிங்கிற மாதிரி குத்தி காட்டி பேசுனாங்க. அதே ஒரு ஐராக்கியம் என் மனசுக்குள்ளே இருக்குது. அதனால என் சின்ன பிள்ளை நல்லா படிக்க வைக்கணும்னு நினச்சேன். என் பிள்ளைய நான் சொன்னேன், நீ நல்லா படித்து மார்க் வாங்கு அப்படின்னு சொன்னேன். அதனால் நல்லா படித்து மார்க் வாங்குச்சு. அப்போ இன்னொரு தடவை வேலை செய்யலை சொன்னாங்க. இது எங்கள் வீட்டு பிள்ளை டிராக்டர் படிக்கிறதுக்கு நான் அந்த நிலத்தை விற்றுட்டு படிக்க வைக்க போகிறோம் அப்படின்னு நாங்கள் ஏழ்மையாக இருக்கோம்னு எங்களை குத்தி காட்டி பேசுகிறாங்க. அந்த வைராக்கியத்தில் என் சின்ன பொண்ணை போயிட்டு கேட்சேன். என் பொண்ணு பெருமையாக மார்க் வாங்குச்சு. ஆனால் எனக்கு அடிப்படை வசதி இல்லை, படிக்க வசதி இல்லை, படிக்க வைக்க பண வசதி இல்லை. வேறு எனக்கு எந்த குறைச்சலும் இல்லை சார். உங்களுக்கு சொந்தமாக வீடு இருக்குதுங்களா சார்? இல்லைங்க சார், இல்லை சொந்தமாக வீடு நாங்கள் ஓசி வீடு தான், ஓசி வீடு. இப்போ டாக்டருக்கு படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்றீங்க, உங்கள் பொண்ணும் ஆசைப்படுதுன்னு சொல்கிறீங்க. ஸோ இப்போ நீட் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு நீட் தேர்வுன்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அது இந்த மாதிரி இருக்கிற பொண்ணுங்களுக்கு அது ஒரு பெரிய சவாலாக இருக்குது. இப்போது அதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? நமக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது சார். இந்த பணமே நீட்டுக்கு 1000 ரூபா பணம் ஸ்கூல்லாம் கட்டினாங்க, கேர்ள்ஸ் ஸ்கூலில் கட்டினாங்க. இப்போ இன்னொரு நண்பர் மூலியமாக தான் இங்கே நீட்டு படிக்க வைக்க வாய்ப்பு இல்லை எங்கள்கிட்ட. 30,000 40,000 கட்டி கோச்சிங் பண்ண முடியல. அதனால் இன்னொரு நண்பர் மூலியமாக புக்கு ஓசி வாங்கி படிச்சுக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி அவர் தான் ஹெல்ப் நண்பர் ஹெல்ப் பண்ணுறாரு.
புக்கெல்லாம் அவர் தான் வாங்கி கொடுத்துருக்காரு. வீட்டில் உட்காந்து படிச்சுக்கிட்டு கோச்சிங் போக வசதி இல்லாமல் வீட்டிலே உட்காந்து படிக்கிறாங்க இல்லைங்களா? ஓசி தான், புக்குமே ஓசி தான், நீட் புக்குமே ஓசி. புக்குமே சொல்லுங்கம்மா, சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்கள், இது எப்படி சாத்தியமாகும்னு நினைக்கிறீங்க? எங்கள் பொண்ணு உங்கள் பொண்ணு எனக்கு வந்து நாங்கள் இருட்டறையில் வாழ்ந்துட்டோம். இனிமேல் எங்கள் வீட்டு பொண்ணுனால இருட்டறையில் வெளிச்சத்தில் வாழ்றதுக்கு நாங்கள் ஆசைப்படுறோம். ஆமாம், எங்கள் பொண்ணுக்கு உதவி செய்யுங்கள். எங்கள் பொண்ணை படிக்க வச்சு அது பெரிய ஆளாக்குனா எனக்கு அதுவே போதும் சார். இந்த நீட் எக்ஸாமை நீ எப்படிம்மா எடுத்திருக்க? சவாலாக தான் சார் எடுத்திருக்கேன். சவாலாக தான் எடுத்திருக்கீங்க. வெரி குட். உங்களுடைய ஸ்பீச்லேயே தெரியுது நீங்கள் எவ்வளோ ஒரு கான்ஃபிடண்ட்டாக இருக்கீங்கன்னு. ஸோ கண்டிப்பாக உங்களால் டாக்டர் படிப்பு நீங்கள் படிப்பீங்க அப்படின்னு உங்களுக்கு உறுதி இருக்கா? கண்டிப்பாக சார். கண்டிப்பாக. ரைட், சொல்லுங்கள், எப்படி இந்த டாக்டருக்கு படிக்கணுன்ற கனவு இது உங்களுக்கு கனவா? சின்ன வயசுலேருந்தே கனவா? இல்லைனா அப்பா அம்மா படுற கஷ்டத்தை பார்த்து உங்களுக்கு வந்ததா? இல்லை உங்களை சுற்றி இருக்க சில பெரிய மனிதர்கள் தூண்டுதலால் உங்களுக்கு வந்ததா? இது எனக்கு சின்ன வயசுலேருந்து ஆசையும் கூட. என்னோடய தாத்தா என்னோட சொல்லி வளர்த்தது. எங்கள் அம்மா அப்பாவோட சூழ்நிலையும் இதில் கலந்து வருது சார். அதனால் எனக்கு சின்ன வயசுலேருந்து டாக்டரை படிக்கணும் அப்படிங்கிறது ஆசை. அக்காவுக்கும் ஒரு பிரச்சனை இருந்துச்சு, காதில் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை. அதுக்காண்டி கண்டிப்பாக நான் டாக்டர் ஆகணும் தான் சார் விரும்புகிறேன். ஸோ உங்கள் குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை இருந்தது, அதை தீர்க்கிறதுக்கு நான் டாக்டருக்கு கண்டிப்பாக நான் வருவேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அந்த ஒரு அடிப்படை தான் இன்றைக்கி உங்களை ஒரு டாக்டருக்கு படிக்கணுன்ற உணர்வை தூண்டி இருக்கு இல்லைங்களா? கண்டிப்பாக சார். ஓகே, இந்த காலத்தில் ஒரு அடிப்படை வசதி கூட இல்லாமல் எந்த ஒரு அடிப்படை வசதியும் இங்கே உங்கள் வீட்டை சுற்றி எதுவும் இல்லை. அப்படி இருக்கப்போ எப்படி நீங்கள் படித்து இந்த அளவுக்கு நீங்கள் மார்க் எடுத்தீங்க +2ல்? அடிப்படை வசதிங்கிறது மற்றதுக்கு தானே சார், படிக்கிறதுக்கு இல்லையே. வெரி குட். படிக்கிறதுக்கு வந்து நம்மளோட மனசு நிதானமாக இருந்தால் போதும். பெற்றோர்கள் வந்து பாசத்தை காட்டினாலே போதுமே சார், படிச்சிடலாம். மற்றபடி கரண்ட் வசதியோ அது எனக்கு ஒரு அடிப்படையாக தெரியலை சார். தண்ணி வசதி மட்டும்தான் எங்களுக்கு அடிப்படை இதாக வசதியாக தெரிஞ்சிச்சே தவிர கரண்ட் வசதி எனக்கு ஒரு அடிப்படை வசதியாக தெரியல. என்னோடய டவுட்ஸை வந்து டீச்சர்ஸ் கிளியர் பண்ணால் அதுவே போதுமானதாக இருந்துச்சு. அவங்க சொல்லி கொடுக்குறதுல தான் நம்ம படிக்கிறது இருக்குது. மற்றபடி இது ஒரு பெரிய விஷயமா எனக்கு தெரியலை சார், அடிப்படை வசதியெல்லாம். கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்காம ப்ரைவேட் ஸ்கூலில் லட்சமாக கொட்டி சேர்க்குற இந்த காலத்தில் கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சர் கூட எங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் போதும், எங்களாலையும் சாதிக்க முடியும்னு சொல்லிட்டு இன்றைக்கி சாதனா வந்து சாதிச்சிருக்காங்க. அதாவது நிறைய பேருக்கு வந்து நிறைய வசதி வாய்ப்புகள் இருந்தும் சரியாக படிக்காமல் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு ஏன்னா நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க. இங்கே வந்து ஒரு விஷயம் சொல்லணும்னா ஜெயிச்சுட்டு சொன்னால் நிறையா பேர் கேட்பாங்க. இப்போ நீங்கள் அந்த இடத்துல இருக்கீங்க, நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? கண்டிப்பாக ஒரு குழந்தைக்கு சின்ன வயசுலேருந்து ஊக்கமுட்டினா தான் அதுக்கு வந்து பெரிய வயசில், அதாவது சொல்லுவாங்க 5இல் வளையாதது 50இல் வளையுமான்னு கேட்பாங்க. நான் வந்து 1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும் படித்தது அதுவும் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் தான், அது பூக்கொல்லியிலே தான் இருக்குது. அந்த ஸ்கூலில் படித்த ஒவ்வொரு ஆசிரியருமே எனக்கு வந்து ஊக்கமுட்டினாங்க. இப்படி படித்தா இப்படி வரலாம். அவங்க எல்லாருமே எனக்கு சப்போர்ட்டிவ் வந்தாங்க. என் குடும்ப சூழ்நிலையை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. நான் ஸ்கூலுக்கு 9 மணிக்கு வந்தாலும் 9:30க்கு வந்தாலுமே எனக்கு அட்டெண்டன்ஸ் காத்திருப்பாங்க. நான் லேட்டாக வந்தாலும் இந்த பொண்ணு வந்துடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையாக இருப்பாங்க. ஏதாவது நான் லீவ் போட மாட்டேங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருந்துச்சு. அதே மாதிரி நான் படிப்பேங்கிற நம்பிக்கையும் அவங்க எனக்கு ஊட்டினால தான் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். அதனால் 5th முடிச்சுட்டு நான் 6th 7th 8th எல்லாமே வந்து பேராவூரணி கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஸ்கூலில் படித்தேன். இவங்க ஊட்டின நம்பிக்கைனால தான் அங்கேயும் என்னால் போய் படிக்க முடிஞ்சிச்சு. அங்கேயும் படித்து ஒவ்வொரு டீச்சர்ஸும் உன்னால் முடியும், நீ வந்துடுவ, நீ ஃபஸ்ட் மார்க் எடுத்துருவ அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லும் போது, ஆஹா நம்ம படிக்கலான்னு நீ படுத்தோம்னா அவங்க சொன்னாங்களே நம்ம படிச்சிடும் நம்பிக்கை வச்சாங்களே, அவங்களுக்காண்டியாவது நம்ம படிக்கணுமே அப்படின்னு தோணும். அப்படி நினச்சி தான் நான் படித்தேன். என்னுடைய ஹெட் மாஸ்டரும் எனக்கு அவ்வளோ ஆதரவாக இருந்தாங்க. என்னுடைய சார் வந்து டியூஷன் நான் போனேன், அந்த சார் பேர் கௌதமன், அவங்களும் எனக்கு முன்னுதாரணமாக இருந்தாங்க. என்னோடய ஒவ்வொரு சப்ஜெக்ட் எடுத்த டீச்சர்ஸுமே என் மேலே நம்பிக்கை வச்சதுனால தான் நான் இவ்வளோ தூரத்துக்கு முன் வர முடிஞ்சது. எங்கள் வீட்டு பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுமே எனக்கு ஊக்கம் பண்ணாங்க. உன்னால் முடியாதுன்னா எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. என் பேரண்ட்ஸுமே அப்படி தான், படின்னு சொல்ல மாட்டாங்க, ஆனால் நீ படிக்கிற வரைக்கும் உன் இஷ்டம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. அவங்க சூழ்நிலை புரிஞ்சு தான் நானும் படித்தேன். இந்த மாதிரி இருக்கிறதுனால எனக்கு படிக்கிறது வந்து ஒரு சவாலாகவும் இல்லை. நான் என்டர்டைன்மெண்ட் பண்ணி தான் படிப்பேன். அதுக்காண்டி படிச்சுக்கிட்டேவும் இருக்க மாட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் பேசுவேன், பக்கத்தில் சின்ன பசங்க கூட விளாடுவேன். அதனால் எனக்கு வந்து படிக்கிறது வந்து ஒரு சிரமமாக தெரியலை. எதையுமே ஒரு ஜாலியாக எடுத்துகிட்டு படிக்கிறது என்னோடய கெப்பாசிட்டியாக இருந்துச்சு. ஸ்கூல்லையுமே பேசியாமல் படிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிறதும் கிடையாது. பிரேக் டயத்தில் பேசுவேன், டீச்சர்ஸோடு நல்லா பேசுவேன், அவங்கள்ட்ட என்னோட எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்குவேன். வீட்டிலே வந்து ஸ்கூலில் நடந்ததுலேருந்து நான் வழியில் வர நடந்தது எல்லாமே வீட்டில் பேரண்ட்ஸ்டையும் சொல்லுவேன். வீட்டில் நாங்கள் உட்காந்து 1/2 மணி நேரத்துக்கு மேலே பேசுவோம். அந்த மாதிரி எங்கள் வீட்டில் உள்ளவங்க அப்பா அம்மா 2 பேருமே நல்லா ஃப்ரெண்ட்ஸாக தான் பழகுனாங்க. அக்காவுமே அப்படி தான். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் என்னை படிக்க வச்சுச்சு. அதாவது ஃபீஸ் கட்டி படிக்கிற அளவுக்கு எங்கள் வீட்டில் வசதியெலாம் இல்லை.
நான் என் கூட படித்த பிள்ளைங்க 2-3 பேர் போய் படிக்கிறாங்க. எங்கள் வீட்டில் வசதி இல்லாதனால தான் நான் வீட்டிலேருந்து படிக்கிறேன். எனக்கு வந்து புக்ஸுமே இன்னொருத்தவங்க கொடுத்தது தான். எனக்குள்ள டவுட்ஸை வந்து என்னோடய டியூஷன் சார்ட்ட தான் கேட்டு தெளிவு பண்ணி படிச்சுக்கிறேன். அதுவும் பயாலஜி சம்மந்தமாக மட்டும்தான். மற்றபடி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி சம்மந்தமாக எனக்கு அவ்வளோவா எதுவுமே தெரியாது. இந்த வாட்டி நான் ஒரு தடவை எழுதி பார்க்குறேன். இல்லாட்டி நான் 1 இயர் கோர்ஸ் போனேன்னா கண்டிப்பாக வெளியில் போய் படித்தேன்னா இந்த 12 மாதத்தில் நல்ல ஒரு மதிப்பெண் எடுத்து நீட்லேயே நான் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணலாம் வாய்ப்பு இருக்குது எனக்கு. அதுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணிங்கன்னா அது மட்டுமே போதும். கண்டிப்பாக என்னோடய எய்ம் வந்து டாக்டர் மட்டும்தான். எத்தனை வாட்டி வேணால் நான் நீட் எழுதுறேன். அதுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணிங்கனாலே போதுமானதாக இருக்கும். ஸோ இப்போது உங்களுக்கு கோச்சிங் யாராவது ஹெல்ப் பண்ணால் கண்டிப்பாக என்னால் இந்த வருஷமே பாஸ் பண்ணி நான் எக்ஸாம் முடித்து நான் சீட் வாங்க நான் என்னால் முடியும் அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த வருஷமேனா இந்த வாட்டி இல்லாட்டியும் நான் அடுத்த வருஷம் தான் சார் சொல்கிறேன். இந்த வாட்டி ஏன்னா இன்னும் 4 நாள் 6 நாள் தான் இருக்குது. நான் இந்த வருஷம் முடியலாட்டியும் அடுத்த வாட்டி கண்டிப்பாக எழுதி பாஸ் பண்ணுவேன் தான் சார் சொல்கிறேன். இந்த வாட்டி கண்டிப்பாக பாஸ் பண்ண நம்பிக்கை இருக்குது. அப்படி சப்போஸ் இல்லைன்னா 2வது பட்சம் நீங்கள் கேட்டதுக்காண்டி சொல்கிறேன். இல்லைன்னா யாராவது ஹெல்ப் பண்ணாங்கன்னா 1 இயர் படித்து நான் கண்டிப்பாக பாஸ் பண்ணுவேன். எல்லாருக்கும் ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். இந்த சூழ்நிலையில் என்னால் இவ்வளோ மார்க் எடுத்து ஸ்கூல் ஃபஸ்ட்டு எடுக்க முடிஞ்சிச்சு. ஏன்னா இது காரணம் என்னோடய பெற்றோர்களோட ஆதரவும் என்னோடய டீச்சர்ஸோட ஆதரவு தான். என்ன மாதிரி எத்தனையோ பேர் இப்போ நீட்டுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க. உங்களால் முடியாதுன்னு நீங்கள் நினைக்க வேணாம். இந்த தடவை இல்லாட்டி என்ன 1 வருஷம் உட்காந்து படிங்க. உங்களால் முடியாதுங்கிறது எதுவுமே கிடையாது. யாரும் வந்து எந்த முடிவு எடுக்காமல் கண்டிப்பாக உங்களால் ஒரு முழு முயற்சியோடு படிச்சிங்கன்னா நீங்களும் கண்டிப்பாக வெற்றி பெறலாம். இந்த மாதிரி எத்தனையோ பேர் இருக்கிறதுக்கு நான் இது ஒரு சவாலாகவே நம்ம எல்லாருமே எடுத்துக்குவோம். ஏன்னா எல்லாருமே என்ன மாதிரி வயசு பொண்ணுங்க தான் இருப்பீங்க, பசங்க தான் இருப்பீங்க. உங்கள் எல்லாருக்குமே வந்து என்னை எடுத்துக்காட்டாக எடுத்துக்கோங்க. இந்த சூழ்நிலை என்னால் படிக்க முடிச்சுன்னா எந்த சூழ்நிலையும் உங்களாலையும் படிக்க முடியும். நீங்கள் வந்து ஒரு உதாரணமாக எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக இதை வந்து நீங்களும் வின் பண்ணலாம். ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோஸ் பார்த்தீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். மாணவி சகானாவுக்கு நீங்கள் உதவி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களால் முடிஞ்ச ₹1 அல்லது ₹100 இல்லை ₹1000 அது எவ்வளோவா இருந்தாலும் பரவாயில்ல, உங்களால் முடிஞ்ச உதவியை இப்போ அவங்களுக்கு பண்ணுங்கள். ஸோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன் கீழே ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். கீழே கூடவே அக்கௌண்ட் நம்பரும் ப்ளஸ் காண்டாக்ட் நம்பரும் இருக்குது. ஸோ உங்களால் முடிஞ்ச எவ்வளோ உதவி வேணாலும் நீங்கள் பண்ணலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம சென்னை டேக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.